தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் தொழிலாளர்கள் தங்களுக்கு உரிய நீதி கிடைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சித்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தின் 19ஆம் நாளில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதையடுத்து வரும் 30ஆம் தேதி சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என CITO தொழிற்சங்க மாநில செயலாளர் முத்துக்குமார் அறிவித்தார். இதேபோல் அக்டோபர் 2ஆம் தேதி குடும்பத்தினருடன் சாம்சங் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவார்கள் என்றும், அக்டோபர் 5ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி குடும்பத்தினருடன் தொழிலாளர்கள் பேரணி செல்வார்கள் என்றும் அவர் அறிவித்தார். சமூக நீதி அடிப்படையில் ஆட்சி செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலின் சாம்சங் தொழிலாளர்களுக்கு சமநீதியை வழங்க அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ஆலை நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சாம்சங் நிறுவன தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஆனந்த் கோபாலன், மற்ற நிறுவனங்களை காட்டிலும் அதிக ஊதியம் வழங்கப்பட்டு வந்தாலும் கூட ஊதிய உயர்வு தொடர்பான கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பணிக்கு அனுமதிப்போம் என்றும் அவர் உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.